ஈரோடு பவானியில் குட்காவுடன் கையும் களவுமாக பிடிப்பட்ட தாவேகா நிர்வாகி அருண் என்பவரை இரவோடு இரவாக காவல் நிலைய பிணையில் விடுவி பண்ணி இதே மாதிரி 2022 1.5 டன் குட்கா கடத்தியதாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். இல்ல ஒருத்தன் 3 பாக்கெட் வித்தாங்கன்னு சொல்லிட்டு உயிரை எடுத்துட்டீங்க. யாரையும் உங்களுக்கு உரிமை கொடுக்குறா உயிர் எடுக்கிறதுக்கு? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஊன ப்ராப்ளம். இப்ப அந்த குடும்பத்தையே ஊனமாக்கிட்டாங்க. எங்க இந்த சினிமா முகத்துல இருக்கிறாங்கல்ல இந்த டிவிகே ரீல்ஸ் பார்ட்டிஸ், ஏன் உங்களுக்குலாம் அந்த கேள்வி கேட்கணும் தோணலையா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குருஷியா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சேர்ந்த ஒரு 35 வயசு ஒரு மாற்றுத்திறனாளியை வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரைடே குட்கா, அதாவது போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதோ விற்றதுனால அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அரெஸ்ட் பண்ணிட்டு போனவர் வந்து இறந்துட்டார். ஸோ இதுக்கு நடுவில் இன்பிட்வீன் என்ன நடந்தது? இந்த தாவேகா அரசாங்கம் இந்த வருஷத்தோட புது கேஸ் ஆகுது. தாவேகா அரசாங்கத்தோட புது லாக்அப் டெத். தாவேகா அரசாங்கம் இது சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி முழு காணொலியாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. இவர் பேர் பார்த்தீங்கன்னா சபரிவர்மன் நேம். பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கேரளா. அங்கேருந்து வந்து கன்னியாகுமரியில் நாகர்கோவில் மாவட்டத்தில் தென் தாமரைக்குளம் சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பிஸ்னஸ்னாக்கா சின்ன கடை, ஒரு பொட்டி கடைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் நடக்கும். அது மாதிரி பொட்டி கடை. அதை வச்சு தான் அவங்க ஃபேமிலி, அவங்க தங்கச்சி, இவர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பா அம்மா. இவர் கல்யாணம் ஆகி ஒரு 4 வயசு குழந்தை இருக்குது, கை குழந்தை. ஓகே. கடந்த வெள்ளிக்கிழமை அப்போ ஈவினிங் வந்துட்டு ஹன்ஸ் பேக்கெட்லாம் விற்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பேக்கெட் வந்துட்டு அவர் விற்றாருன்னு சொல்லிட்டு இதை எப்படி நீ விற்கலாம்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போக சொல்ல அவங்க மனைவி வந்துட்டு ஜாமீன் வாங்கி, அதாவது கையெழுத்து போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் கேஸ் வர சொல்ல நாங்கள் வரோம், கூட்டிகிட்டு வரோம். போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு கூப்பிட்டு போயிடறாங்க. அப்போ ஒரு மொபைல் அங்கேயே விட்டுட்டு அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. திரும்பவும் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி, அதாவது உங்கள் மொபைல் இருக்குது வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லி போலீஸ்காரங்க கூப்பிட்டுருக்காங்க. இவர் தனியாக போயிட்டு வாங்கிட்டு வரன்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காரு. போனவர் வீட்டுக்கு வரல திரும்பி. அப்புறம் போலீஸ் வந்து என்னன்னா, இவரை இந்த ஜட்ஜி அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணி இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிடறாங்க. அப்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஜாமீன் கிடைக்காதுல்ல. 2 days கழிச்சு தான் ஜாமீன் கிடைக்கும். இவங்க போயிட்டு நடுவில் போய் பார்த்துட்டு வராங்க. சாப்பாடுலாம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஜூஸ்லாம் கேட்டாராங்க கடைசியாக. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக தான் இருந்தாராம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மேலே என்ன நடந்ததுன்னு தெரியாது. திங்கக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதா சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கூட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்கா? நல்லா இருந்தாரு, திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க. அங்கே போகிற இடத்துல ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க அவர் இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்கே என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்டாங்க கேட்டிருக்காங்க. போலீஸ்காரர் சொல்லிதான் அவர் அப்படியே செத்துட்டான், எடுத்து போயிட்டாங்க. சிரிச்சுட்டு தென்னாவட்டில் பேசினாங்க. அவங்க ஃபேமிலி ஓகே எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும். அதாவது ஒரு பொருள் குட்கா பொருள் விற்றவனை அரெஸ்ட் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்டவங்க யார், இதோட கேங் யார், அப்படி ஏதாவது தேடுறவங்க தான் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, நாட்டை காப்பாற்ற போகிறாங்க, மக்களுக்கு பாதுகாப்பானவங்க. விற்றவர் வந்து எனக்கு என்னவோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கிறீங்களே, இதுலேயே மக்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவரை கொன்னதுக்கு காரணம் அங்கே மேலே யார் இருக்கா, அவருக்கு மேலே யார் இருக்கான்னு போகக்கூடாதுன்னு கூட இருக்கலாம்ல. ஓகே, இது ஒரு கோணத்தில் இருக்கலாம். இல்லை ஏன்னா நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு காணொலி பண்ணியிருப்போம் ஒரு போன வாரத்தில். என்னன்னா, இந்த தாவேகா எம்எல்ஏ சரவணனுக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, அவர் யாரு தெரியுமா, போதை சம்மந்தப்பட்ட பொருள் கிலோ கணக்கில் போதையில் ரீசெண்டாக 450 கிலோ 1000 கிலோ இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர்லாம் இருக்குது, ஆதாரம்லாம் இருக்குது. நீங்கள் அவரு போய் போஸ்டிங் தெரியுங்களே. ஆனால் அவர் மட்டும் அரெஸ்ட் ஆகல. அவரோட சார்ந்த டிரைவரு, அவங்க தம்பி, இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர். இவருக்கு வந்துட்டு செயலாளர் போஸ்டிங் கொடுத்து தாவேகால பக்காவாக வச்சிருக்காங்க. அதாவது பக்காவாக வச்சிருக்காங்களா இல்லை பத்திரமா வச்சிருக்காங்க? பத்திரமா வச்சிருக்காங்க. அதான் பக்காவாக பத்திரமா வச்சிருக்காங்க. அப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஒரே நாளில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஈரோடு பவானியில் குட்காவுடன் கையும் களவுமாக பிடிப்பட்ட தாவேகா நிர்வாகி அருண் என்பவரை இரவோடு இரவாக காவல் நிலைய பிணையில் விடுவித்து போலீசார், அதாவது குட்கா கார்களில் பதுக்கி விற்பனை வைத்திருந்ததாக தாவேகா நிர்வாகி அருண், ராம்குமார் ஆகியோரை கைது செய்து 8 கிலோ குட்காவையும் 3 காரு 25,000 பறிமுதல் பண்ணி, இதே மாதிரி 2022 1.5 டன் குட்கா கடத்தியதாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். அவர் ஆனால் அவங்கள விட்டாங்க. அவர் எங்கே இருக்காரு? தாவேகால இருக்காரு. அவங்க மேலே கேஸ் போடல. நிர்வாகி அவங்கள வந்துட்டு ஸ்மார்ட்டாக கேஸ் எதை போட்டு அமுச்சிட்டு இருக்காங்க, வெளியில் விட்டுருக்காங்க. கடத்தல் பண்ணவங்களும் விட்டாங்க. கடையில் ஒரு அதான் 3 பாக்கெட் விற்றவருக்கு பிடிச்சி அந்த ஃபெலிக்ஸு, அஜித் குமார் இவங்கெல்லாம் இறந்தாங்கல்ல, அந்த வரிசையில். இல்லை ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னு தெரில, நீங்கள் ஒரு விஷயமும் கொண்டு வரும்போது அது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே, ஒரு வேலை போகிறது, அது எல்லாமே நம்ம படத்தில் வர மாதிரியே இருக்குது டெய்லி. நீங்கள் இன்னும் புரியலையா? அதாவது தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த படத்தில் எப்படி இருக்கோ கதை சொல்கிற மாதிரி சொன்னால் தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லை கதை சொல்கிற மாதிரி இல்லை, இது ஆக்சுவல் ஸ்டோரி தானே, ரியல் ஸ்டோரி. நம்ம படத்தில் தான் பார்க்க சொல்ல போலீஸ் வந்துட்டு ஹீரோ, ரியலில் இங்கே யார் வில்லனா, போலீஸ் தான் வில்லனா இருக்காங்க. ஓகே, அப்போ ஹீரோ யார்? கிளைமாக்ஸில் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. அவங்க மனைவி வந்து கேட்கும்போது அவர் இறந்துட்டாங்கன்னு நக்கலாக பேசி அமிச்சிட்டாங்களே, அவங்க மன வருத்தத்தோடு வந்திருக்காங்க. அதே டைமு
இவரோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டமும் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு போயிருக்கு. என்ன மீறி எப்படி நான் மனைவி சைன் வாங்க அதுதான் அனாதன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க பேட்டியில, என்கிட்ட கேட்காம கொள்ளாம இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க, அதுவும் நக்கலா சொல்றாங்க. அனாதை பண்ணல அந்த மாதிரி பேசுறாங்க. அப்புறமா இவங்க சைட்லேருந்து அதாவது அட்வொகேட் மூலியமா போயிட்டு ஜட்ஜிகிட்ட ஒரு மனு கொடுத்து, அதுக்கப்புறம் ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு 19 அடி உடம்புல, கை கால்லாம் முறிவு, அவர் ஹேண்டிகேப், கை வந்து ஊனமுற்றோர், பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன், அவரை போட்டு அதே கையை உடைச்சிருக்காங்க, கை முட்டி இந்த இடத்துல ஃபுல்லா. அதாவது இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு செம்ம போதையில் இருந்தார். அவங்க மனைவி சொல்றாங்க, அவங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்னன்னா, சரி இது நடந்துருச்சு. லாஸ்ட் டைம் அஜித் குமார் வந்துட்டு மரணத்துல வந்துட்டு நம்ம தளபதி என்ன சொன்னாருன்னா, ஒரு மெரினா பீச் ஆண்ட ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டார், ஞாபகம் இருக்கா? அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்லி, சிஎம் ஸ்டாலின் சார் நீங்க ஒரு சாரி சொன்னா போதுமா, ஞாபகம் இருக்கா? சிம்பிளா முடிச்சிருவீங்க சாரின்னு சொல்லிட்டு. அங்க போனது ஒரு உயிர், யார் அதுக்கு பொறுப்பு? இப்போ இதுக்கு என்ன பண்ணாங்க? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹேர் அவருக்கு. இப்போ யார் அங்க போனா, யாரு 3 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. யாரும் போல. அதாவது சிஎம் ஜோசப் விஜய் வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அஜித் குமார் வீட்டுக்கு போனாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு அவர் போல. பெரிய விஷயம் போல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மனைவி சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட கோரிக்கை அரசாங்கம் பார்த்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும், அது இந்த தாவேகா அரசு பக்காவா செய்யணும், அது ஒரு கோரிக்கை. 2வது, இந்த ஃபேமிலி ஃபுல்லா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தோம். இவர் ஒருத்தர் தான் அந்த கடைக்கு போயிட்டு டெய்லி ஒரு 300-400 வீட்டுக்கு வந்துட்டு செலவு கட்டு தரவர் இவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு அவரையும் உடைச்சிட்டீங்க, அவரும் இல்லை. இப்போ இவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சுகரு, இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க. அதான் இவங்களுக்கு உடல்நிலை குறைவா இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை 4 வயசு பையன் இருக்கான். இவங்களுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்காங்க. ஸோ ஒய்ஃபு இவங்க எல்லாருமே இத்தனை பேர் சர்வைவல் ஆகிறதே ஒருத்தரால. அந்த குடும்பத்தோட மெயினான கீயை நீங்கள் உடச்சிட்டிங்களே. நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், ஓகே, சர்வைவல் ஆகணும்ல. அப்புறம் என் குழந்தைக்கு ஏதாவது ஃபண்ட் சேவிங்ஸ், என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லை, அவங்க கரெக்டாக கேட்க வேண்டியது என்னன்னா, யார் பண்ணாங்களோ இந்த விஷயம், 3 பேர் அவங்க சொத்தை அப்படியே இவங்களுக்கு குத்தணும். இது வந்து நம்ம நாட்டோட சட்டத்தில் இல்லை. அதை அதெல்லாம் எதிர்பார்க்குறோம், அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன், டெத் ஆனவங்க வந்துட்டு யார் காரணமோ அவங்களே தூக்கில் போடு. அந்த இப்போ வெளிநாட்டிலலாம், வளைகுடா நாட்டில் என்ன இருக்குது, அதாவது சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு டெத்து தான்னா அரசாங்கம் அதை நிறைவேற்றுவாங்க. இங்கே நம்ம ஊரில் அது அந்த மாதிரி இல்லை. 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை வேணா இப்படி வேணா பண்ணலாம். சொத்தை தூக்கி கொடுக்காம இந்த 3 பேருக்கு பென்ஷன் ஒன்று அமௌண்ட் சேவ் ஆயிருக்கும்ல, ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களோட பென்ஷன் அமௌண்ட் இருக்கும்ல, 3 பேர் தான், அது அப்படியே தூக்கி உங்கள் ஃபேமிலி கொடுத்துடலாம். அது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்களோ. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தாவேகா அரசாங்கம் அப்புறம் இந்த போலீஸ் இவங்கள்ட்டலாம் ஒன்று கேட்குறேன், அது ஏழை எளியவர்களை தான் உங்களோட ஹீரோயிசத்தை காட்டுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்துட்டு கார்டில் 500 ரூபா நோட்டு, மொபைல் ஃபோனு இதெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? அது எப்படி இருப்பாங்க? இல்லை, ஒருத்தன் 3 பேக்கெட் விற்றாங்கன்னு சொல்லிட்டு உயிரை எடுத்துட்டீங்க. யாரையும் உங்களுக்கு உரிமை கொடுக்குறா உயிரை எடுக்கிறதுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் அவங்க உயிரை எடுக்கணும்னு பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்கல்ல சரக்கு அடிச்சிருந்தாரு அப்படின்னு, டியூட்டியில் இருக்கும்போது சரக்கு அடிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா, டெஸ்ட் பண்ணாங்க? அதான் 3 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த ஆக்ஷன்லாம் வந்துட்டு சும்மா கண் துடைப்பு, டிரான்ஸ்ஃபரு இப்படிலாம் இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு போயிட்டு 3 பேருக்கும் தூக்குதண்டனை நிறைவேற்றணும். வித்தின் அ மந்த் நிறைவேற்ற சொல்ல தான் அந்த மனுஷன், அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்த ஜான் ஃபிலிக்ஸ் அவர் எத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் ஜெயில் தண்டனை குத்துக்கிறாங்க. இதுல மரண தண்டனை. ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஏதோ ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம கேட்டிருக்கோம், கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அதாவது பாம்பு அடிச்சுட்டு விட்டா அந்த பாம்பு வந்து பழிவாங்கமா வந்துருக்கும். இதெல்லாம் வந்து நேச்சர். நீங்க சொல்றது என்னன்னா, அந்த ராஜா மனுநீதி சோழன் வந்து அவர் பையன் வந்து கண்குட்டியை ஏற்றி கொண்டதுனால அவர் மாடுக்கு, அந்த மாட்டுக்காக அவர் குழந்தையே கொண்டாரு. இந்த கதை இதெல்லாம் நடந்த ஒரு தமிழனோட மாண்பு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க கதையை. அது உண்மையா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்த தமிழனோட நாட்டில் இந்த மாதிரி கேவலமான இப்போ அந்த 4 வயசு குழந்தை ஒரு மெயினான ஆளை, ஒரு போலீஸ், அதாவது நம்ம நாட்டு மக்களை காவலா வந்து பாதுகாக்கக்கூடிய காவலாளி வந்து உயிரை எடுத்துட்டான்னு சொல்லும்போது, அந்த குழந்தை மனசுக்கு நாளைக்கு படிக்க போகும்போது யாரோ வந்து சொல்றாங்க, டேய் உங்க அப்பாவை சாவச்சது இவங்கதாடா, இந்த 3 பேர் போறாங்க பத்தி அவங்க குடும்பம் இதுதான்டா, ஒன்று ஒரு இடத்துல காட்டும் போது நாளைக்கு அவன் முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பா அவன் வந்துட்டு தேவையானதை வாங்கி தருவாங்க, பாசத்தை காட்டுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்காம போகும். அப்போ அதை பார்க்க சொல்ல அந்த குழந்தைக்கு மனசுல என்ன தோணும்? கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். சம்மந்தப்பட்டவங்களை வந்து விட்டுறணும் தோணுமா,
இல்ல என்னோட வலியை நீ அனுபவிடா அப்படின்னு தோணுமா? அதான் தோணும். இப்போ இந்த சமூகத்துக்கு இந்த அரசாங்கம் இது மாதிரி அடுத்து ஒரு நடக்காம இருக்கணும்னா வளைகுடா நாட்டில் இருக்க தண்டனைகளை எடுத்துட்டு வந்தாதான் அது நடக்கும். இல்லனா கரெக்ட் தான். அந்த குழந்தைக்கு அந்த திங்கிங் வரக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட்டே அந்த தண்டனையை கொடுத்துட்டா இது அதோட நிற்கும் நினைக்கிறேன். கொடுத்துட்டா அடுத்து வர விஷயத்துல போலீஸ்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இல்லனா ஒன்றும் இல்லைங்க, போலீஸ்காரனுக்கு மட்டும் நான் ஃபேமிலி இல்லையா, போலீஸ்காரனுக்கு மட்டும் நான் குழந்தை இல்லையா, யாரும் வந்து வெளியெல்லாம் வரமாட்டாங்களா? அந்த சம்மந்தப்பட்டவங்க இது பகை வளரும். ஏன்னா என்னோட குடும்பத்தோட மெயின் கீ அது என்னது, ஒரு முக்கியமான ஒருத்தர் சோல் பர்சன் உழைச்ச காசு எடுத்துட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பமே இயங்கும். இன்னைக்கு அதையும் நீங்க உடைச்சிட்டீங்களே. அவருக்கு மட்டும்தான் அந்த ஊன ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ அந்த குடும்பத்தையே ஊனமாக்கிட்டாங்க. எங்க இந்த சினிமா முகத்தில் இருக்கிறாங்கல்ல இந்த டிவிக்கே ரீல்ஸ் பார்ட்டிஸ், ஏன் உங்களுக்குலாம் அந்த கேள்வி கேட்கணும்னு தோணும் இல்லையா? பெரம்பூர்ல சிஎம் ஜோசப் விஜய் வந்துட்டு போனார், சரிங்களா? அவனை கூட பேசிப்போம். ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா 2 சைட்லயும் ஷட்டர் அடிச்சு சைட்ல, அதாவது குப்பைங்க பின்னாடி பக்கம் மறைவா இருக்குது. இந்த குஜராத்ல ட்ரம்ப் வந்துட்டு போனாரு ஒரு ஸ்டேடியத்துக்கு. ஓகே, அன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த மாதிரி. எப்படின்னா குஜராத்ல ட்ரம்ப் போற வழி ஃபுல்லா ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் ஏதோ ஷட்டர் மாதிரி அடிச்சுட்டு அந்த சைட்ல வந்து குடிசை மாற்று ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க, ரொம்ப ஏழைங்கெல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் மறைச்சிக்கிறது பண்றாங்க. இப்படி பண்ணாங்க குஜராத்ல. அதே சேம் திங்கிங் இங்கேயும். அதாவது ஒரு 2 சைட்ல அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ரோட்ல 2 சைட்ல நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த ரோட்ல அந்த சைடும் இந்த சைடும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைனாலும் சரி, இல்ல குடிசை மாற்று வாரியங்கள் அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் காவா குப்பை. நீங்க இதை சொல்லும் போது எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, பூனை கண்ணு மூடிச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவரால் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க போல. இது ஷட்டர் போட்டா அதெல்லாம் இல்லாம போயிடும், சைட்ல இருக்கிறதுலாம் மறைஞ்சிரும். அதான் ஒண்ணுடா, அந்த ஷட்டர் உடச்சிட்டு வெளியே வரும்போது தெரியும் யார் என்ன பண்ண போறாங்கன்னு. இன்னைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துல நினைக்கிறேன் ஒரு அந்த ஊர் மாவட்ட செயலாளர் தாவேகா சார்ந்தவர் லஞ்சம் வாங்கல இல்ல, அது வீரா பேரு. இருங்க நான் சொல்லிடுறேன், முட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்து. அதாவது லஞ்சம் கொடுக்க சொல்ல பிடிஓ கிட்ட கொஞ்சம் பேசுங்க, அதாவது பிளாக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட கொஞ்சம் பேசி அந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்றதுக்காக ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணணும், ஒரு விஷயம் பேசுறாரு. கண்டிப்பா நாங்கள் பேசுறோம் சொல்லிட்டு இவங்க போறாங்க. அதான் இவரு வீடியோ எடுத்துட்டாரு. ஒருத்தனும் சொல்றேன், யாரா இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க இருந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எடுத்துட்டு வாங்க. எப்படி இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டை மாட்டினாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒழுக்கமானவங்களை நம்ம கட்சியில் சேர்க்கணும், நல்லவங்களை இந்த கட்சியில் சேர்க்கணும், இந்த நாட்டுக்கு சேவை பண்ணுறவங்களை இந்த கட்சியில் சேர்க்கணும், ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சகாயம் போல மக்களை சேர்க்கணும். அப்படியெல்லாம் கனவு பண்ணி அந்த கட்சி உருவாயிருந்ததுன்னா இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயம்லாம் நடக்காது. இது குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்சி நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது பவுடர் தள்ளுறவனும், அதுக்கப்புறம் இந்த கஞ்சா குடிக்கிங்கெல்லாம் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள தூக்கி வைக்காம அவங்கள விட்டுட்டு ஏதோ பொழப்பு நடத்துறவங்க குடும்பத்தை மண்ணு வாரி போடுறதும், இது மாதிரிலாம் போச்சுன்னா நாடு எங்க போகும்? நாடு பனையூர் எங்க இந்த லாரன்ஸ் பேச மாட்டார் அவரு. இந்த மாஸ்டர் கொஞ்ச நாள் எங்க போனாருன்னு தெரியல. அந்த மாஸ்டர் மகேந்திரன் இதுக்கெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. இந்த 2 பாஸ்கர்ஸ் சொன்னாங்கல்ல, 2 பாஸ்கர்ஸ்க்கு தேவையானதெல்லாம் பண்ணுகிறீங்க. ஒருத்தர் இந்த கோவில் சொத்துன்னு சொல்லிட்டு அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு போனோம், அதெல்லாம் கொஞ்சம் பட்டாவா மாத்தி குத்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உங்க மேடையில கரூர்ல. அவருக்கு தேவையாதான் நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. அடுத்து இந்த இன்னொரு பாஸ்கர், அவருக்கு இந்த ஐஸ்வர்யா கணேஷா அவர் ஒரு கேஸ் போட்டு வச்சிருந்தாரு. அவர் இப்போ வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டார். திரை சம்பந்தப்பட்ட ஒருத்தர், வேல்ஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக லஞ்சம் வாங்கினா சொல்லி ஒரு கேஸ் அவர் மேலே இருந்தது. அது ட்ரையலும் வந்துட்டு சென்னையில் ஹைகோர்ட்டில் போயிட்டு இருந்தது. அதை ரிலீஸ் பண்ண வச்சு, அதாவது வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிட்டார். இப்போ என்ன மேட்ரு நடக்குதுன்னா, இவர் மூலியமா என்னெல்லாம் ஹெல்ப் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது. யாருக்கு? 2 பாஸ்கர்ஸ்க்கு. அவங்களுக்கு மட்டுமா நடக்குது? இங்க நிறைய பேருக்கு நடக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது ஊழலை ஒழிக்கணும், தூய சக்தி தீய சக்தி, வா தீய சக்தி எல்லாம் இல்லையா, நீங்க டெரரான சக்தி, நீங்க புதிய சக்தி, டெரர்லயே டெரரான சக்தி. இந்த லியோ படத்துல வர சீன்ஸ்லாம் லியோ தான். அதெல்லாம் ரியல்ல இருக்குமோ எனக்கு பயம். அதாவது வாய ஆடுறவனை கூட நம்பிடலாம், அந்த ஊமையை நம்ப கூடாது அப்படின்வாங்க. ஊமை குசும்பு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆத்த கெடுக்கும், ஊமை ஊரை கெடுக்கும். இது பயங்கரமான ஊமை. அந்த ஊமை யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பாக்குற மக்கள்கிட்ட நம்ம என்ன கேட்கறோம்னா, நியாயமான விஷயத்துக்காக சிஎம் ஜோசப் விஜய் அவர்களே இறங்கி உங்களோட ஆக்ஷனை காட்டணும். ரீல்ஸ் மோகத்துக்காக இந்த டிவிக்கே வாரிசு இருக்காங்க, நீங்களும் அப்படி இருக்காதீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ மக்களே, நீங்களே பார்த்து உங்களுக்கு என்ன தோண்டோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் தேர்ந்தெடுத்தவர் கீழே வேலை செய்கிறவங்களோ அதை செய்ய விடாமல் பண்ணாங்கன்னா இந்த மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பை.